வெனஸ்டே மார்னிங் பேபி கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பால் காய வச்சு கொடுத்துட்டு மாதுளம்பழம் இருந்தது, அதையும் உரிச்சு கொடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் கிராங்கி ஆகாமல் இருப்பாங்க, நம்மளையும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பாவக்காய் இருந்ததால் பாவக்காய் ஃப்ரை மாதிரி ரெடி பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாவக்காய் ஃப்ரை ரெடி பண்ணிவிட்டு அண்ட் சாம்பாருக்கு முள்ளங்கி இருந்தது. ஸோ முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டு கூடவே சவுச்சவில் கூட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் கொஞ்சமாக ரசமும் வச்சுட்டேன். கூடவே அப்பளம் இருந்தது அண்ட் வடகம் இருந்தது. ஸோ அதை எல்லாமே தாளித்து எடுத்து வச்சாச்சு. ஸோ அன்றைக்கான லன்ச் மெனு இது தான். இது எல்லாமே இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு இருந்தது, தோசை ஊற்றிட்டு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 8:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஹஸ்பண்ட்க்கு டைம் இல்லை அப்படின்றதால சட்னி அரைக்காமல் சாம்பார் வச்சு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டு ஸோ அவங்க கிளம்புனதுக்கப்புறமா எனக்கு தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அண்ட் சட்னி பேபிக்கு ஒரே ஒரு எக்கு மட்டும் பால் பண்ணி எடுத்துகிட்டேன். நான் அவங்களுக்குமே பால் காய வச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் தான் எனக்கு டீ போட்டு குடித்தேன். ஸோ பேபி கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள என்கரேஜ் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுது. அன்றைக்கான டே அப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.